2 ஸ்டவ்வை மூட்டி ஒரு ஸ்டவ்வில் ஒரு 300 நெய் ஊற்றி சிம்மில் வச்சுக்கணும். இன்னொரு ஸ்டவ்வில் 1 கப் கடலை மாவை 2 ஸ்பூன் நெய் ஊற்றி வறுத்து வச்சுக்கணும். அப்புறம் 3 கப்பு சர்க்கரை போட்டு அதில் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி அதை நல்லா கரைச்சி நல்லா கிளறிண்டே வரணும். மேலே ப்ரௌன் அழுக்கு வரும். அதனால் 1 ஸ்பூன் பால் ஊற்றி அந்த அழுக்கு எடுத்துகிட்டு மேலாக இருக்கிற அந்த அழுக்கட்ட ஒரு அழுக்கு இல்லாத ப்ரௌனை வரும், அதை எடுத்துகிட்டு அப்புறம் என்ன பண்ணணும், நம்ம ஒத்த கம்பிப்பாக வரும். இப்படி தொட்டு இப்படி பண்ணால் இப்படி கொஞ்சம் இழுப்படுற மாதிரி வரும் பால். அந்த நேரத்தில் இந்த கடலை மாவை லைட்டாக தூவிண்டே ஒரு கையால் ஒரு கையால் என்ன பண்ணணும், கிளறிண்டே வரணும். சிம்மில் வச்சு நல்லா கிளறிண்டே வரணும். இப்படி கிளறிண்டே வரைச்சி என்ன பண்ணணுன்னாக்க ஒரு வாட்டி கிளறணும். பக்கத்தில் இருக்கிற ஓனாயிலேருந்து ஒரு கரண்டி நெய் உருக்கிட்டு இல்லையா, பக்கத்து ஓனாயில் பக்கத்து ஸ்டவ்வில் அதை எடுத்து குத்திக்கணும். இன்னும் கொஞ்சம் நெய் கிளறணும். மறுபடியும் இன்னும் கொஞ்சம் நெய் குத்திக்கணும். மறுபடியும் கிளறணும். மறுபடியும் குத்திக்கணும். இப்படி பண்ணிகிட்டே வரும்பொழுது என்ன வரும்னாக்க, இப்போ நம்மளாம் அடைக்குமா வரைக்கணும் இல்லையா, கெட்டியாக இருக்கும் இல்லையா, கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக வரும். கொஞ்சம் கெட்டியாக வரும்பொழுது அப்புறம் மேலே ஒரு கரண்டி நெய்யை காய்ச்சி ஊற்றி அதை நம்ம அப்படி கலண்டே வந்தோம்னா மேலெல்லாம் என்ன பண்ணணும், அப்படியே குப்பளமாக வர ஆரம்பிக்கும். நெய் முழுந்துட்டு வரும். நெய் முழுந்துட்டு வந்த உடனே என்ன பண்ணணும், பக்கத்தில் ஒரு பிளேட்டில் நெய் தடவை வச்சுருக்கணும் ரெடியாக. அதில் எடுத்து அந்த கடலை மாவை குத்திடணும். அந்த கலர் இல்லையா, அதை எடுத்து குத்திடணும். அது எப்படி வரும்னாக்க கெட்டியான அடமாவு மாதிரி வரும் பார்க்கறதுக்கு. அதை குத்திட்டு கொஞ்ச நாள் கழித்து அந்த வெல்லம் போட்டோன்னாக்க அது நல்லா அழகாக மைசூர் பாகை வந்துடும். மைசூர் பாகை பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஆனால் என்னென்னா அந்த பதம் சரியாக அந்த சர்க்கரை பாகு பதம், அந்த நெய் எடுத்து ஊற்றிகிட்டே இருக்கிறது, அந்த கடலை மாவை தூவிண்டே பக்கத்தில் அதை கொஞ்சம் சைமல்டேனியஸாக கிடைக்கிறேன்னு அதை நம்ம பார்த்து கவனமாக செய்யணும். அவ்வளோதானே வழியா. மைசூர் பாகுன்றது ரொம்ப டேஸ்டான ஒன்று. தீபாவளிக்கு பண்ணி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக, வாயில் போட்டாலே நல்லா கரையும். நான் சொன்னேன் இந்த மைசூர் பாகு. இந்த பதிவை பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.